ஹலோ மக்களே! நம்ம வந்து 70 கிலோலேருந்து 60 கிலோ வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட வீட்லேருந்து 10 கிலோ கிட்ட வெயிட் லாஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொழுப்புகள்லாம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 30 டேஸ் வெயிட் லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 22 நாள் அதில் வந்து முடிஞ்சு போச்சு. இது வந்து டே 23யோட வீடியோ தாங்க இது. அன்னைக்கு நைட்டே வந்து இந்த வேர்க்கடலை வந்து நான் வந்து வறுக்கிறதுக்காக வாங்கினது. அதை வந்து நான் ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து வந்து நைட்டு வந்து ஊற வச்சுட்டேன். மார்னிங் வந்து குக்கரில் ஒரு 2, 3 விசில் வச்சுட்டு அதுதான் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எடுத்திருக்கேன். மார்னிங் வந்து இது ஆஃபீஸோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமு. நான் அந்த டைமில் வந்து பெரும்பாலும் சாப்பிட்றதில்ல. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ஈட்டிங் விண்டோ வந்து 11க்கு ஸ்டார்ட் ஆகும். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு டயர்டாக இருந்தாலோ இல்லை கிரேவிங்ஸ் அதிகமாக இருந்தாலோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து 8:30 சாப்பிடுவேன். ஆனால் பெரும்பாலும் நான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 11:00 வந்து நம்மளோட ஈட்டிங் விண்டோ வந்து ஸ்டார்ட் ஆகும். எண்டிங் டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 7ஓட நம்மளோட எண்டிங் டைம் வந்து டின்னர் டைம் வந்து ஸ்டாப் ஆகிடும் மக்களே. அப்புறம் மார்னிங் வந்து இது வந்து என்னோடய டீ பிரேக் டைமு. அப்போ தான் நான் வந்து இந்த வேக வச்ச வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 50 கிராம்ஸ் கிட்ட நான் எடுத்திருக்கேன். நம்ம பாயில் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் இல்லையா, அந்த வேர்க்கடலையும் காஃபியும் குடித்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. அன்றைக்கி வந்து சவிதால எனக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தது. அதனால் வந்து வீட்டிலேருந்து எனக்கு லஞ்சு கட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் வந்து அப்பாயின்மெண்ட் தள்ளி போயிடுச்சு, மறுநாள் போயிடுச்சு. அதனால் வந்து அந்த கொண்டு வந்த சாப்பாடை நான் அப்படியே வீட்டில் வந்து சாப்பிட்டேன். லெமன் ரைஸு, அப்புறம் வெண்டைக்காய் பொரியல், முட்டை போட்டு வெண்டைக்காய் பொரியலும். இது வெண்டைக்காய் வந்து ஃபைபருக்கு எடுத்துக்கிட்டாச்சு. ப்ரோட்டீன் வந்து எக்கு அதில் போட்டிருக்கனால ப்ரோட்டீன் கவர் பண்ணியாச்சு மக்களே. அன்றைக்கி வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் நிறையா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்மளும் ரைஸ்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் எடுத்துகிட்டு வந்ததை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டேன் மக்களே. ஓகேவா? இப்படி தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டைம் முடிஞ்சிச்சு, நம்ம லஞ்ச் டைம் முடிஞ்சிச்சு. அன்றைக்கி வந்து எங்கள் ரிலேட்டிவ்க்கு குழந்த பிறந்திருக்கு அந்த சிஸ்டருக்கு. அதனால் வந்து அவங்கள வந்து பார்க்க போகணும் அப்படின்றதுக்காக சரி போத்தீஸ் வழி தான் போனோம். சரி போத்தீஸ் வழியாக போயிட்டு அப்படியே ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போத்தீஸ் போனப்போ ஒரு சில கிளிப்பிங்லாம் நான் வந்து எடுத்திருப்பேன். இப்போ வந்து நல்லாவே போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாடியில் உள்ள போத்தீஸுங்க இது. இது பாடி சைடு வந்து நீங்கள் இந்த போத்தீஸ் போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் பார்க்குறவங்க. இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து சரவணா ஸ்டோர் இருக்குது. லெஜண்ட் சரவணா இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள போத்தீஸ்க்கு தான் நாங்கள் அன்றைக்கி போயிருந்தோம். நல்லா சூப்பராக போட்டிருந்தாங்க. வெஜ்ஜீஸ்லாம் கூட நாங்கள் இங்கே வாங்கியிருக்கோம். 2-3 தடவை வந்து வெஜிடபிள்ஸு ப்ரொவிஷன்ஸ்லாம் கூட வாங்கியிருக்கேன். ப்ரொவிஷன்ஸ் வந்து ஒரு தடவை தான், ஆனால் வெஜிடபிள்ஸ் 2-3 தடவை வந்து வாங்கியிருக்கேன். நல்லாயிருக்கு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி இருக்குது. சரவணா ஸ்டோர்லையுமே வெஜிடபிள்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நிறையா நம்ம வெளியில் வாங்குறதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப வித்தியாசம் வரும். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் நம்மளுக்கு. 1 வீக் 2 வீக்ஸ் கூட நம்ம நல்லா தாராளமாக வச்சுக்கலாம். ஒரு சில காயெல்லாம் 2 வீக்ஸ் கூட நல்லா தாங்கும். அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. என்னென்னா அங்கே லைனில் நின்று எடுக்கிறக்குள்ளே சரவணா ஸ்டோரில் போதும்னு ஆயிரும். ஆனால் வந்து எப்போ போத்தீஸ் வந்துச்சோ அதோட நாங்கள் சரவணா ஸ்டோரில் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கலை. மற்ற ஐட்டம்லாம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் விலை கம்மியான ஐட்டமும் இருக்குது அண்ணாச்சி கடையில். ஆனால் வந்து இங்கே வந்து இன்னும் குவாலிட்டி நிறையா இருக்குது. வெரைட்டிஸ் புது கடைன்றனால வெரைட்டிஸ் நிறையா வச்சுருக்காங்க. அன்றைக்கி வந்து ஒரு பொன் குழந்தைக்கு தான் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். பொன் குழந்தை செக்ஷன், அது இந்த குட்டி குழந்தைங்க செக்ஷன்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. சரி நியூ பார்ன் பேபிக்குள்ள ட்ரெஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு அப்புறம் வந்து 2 இது ஃப்ராக் மாதிரி உள்ளது ஒரு 1 இயருக்குள்ளே போடலாம். அது ஒரு 2 செட்டு உள்ளது சேர்ந்தாப்பில் ஒரு 500 to 600 சம்திங். அதில் வந்து பில் போட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு மக்களே. நல்லா பார்க்கிங்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், ஸ்பேசியஸாக இருக்கும். நீங்களும் ஒரு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே நம்ம வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கு இல்லையா, அந்த பார்க்கிங் கிட்டேயே வந்து நிறைய லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய் தான் இது பண்ணணும்னு இல்லை. சரவணா ஸ்டோரில் அந்த ஒரு இது இல்லை. அண்டர் கிரவுண்ட்லேருந்தே போகிற மாதிரி இங்கே வந்து போத்தீஸில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ளோர்லேயுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நல்லா அவங்கள வந்து பேரண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அவங்கள கவர் பண்ணுற மாதிரி நல்லா டாயில் உள்ளது, விளையாடுறதுக்கு உள்ள பெரிய பெரிய ஐட்டங்கள், அப்புறம் சின்னதாக உள்ளது மாதிரி பார்க் மாதிரி செட்டப் அதெல்லாம் பண்ணி எல்லாம் சூப்பராக வந்து மக்களை எப்படிலாம் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு வியாபார யுக்தி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் கலெக்ஷன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரோட இங்கே எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது. அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியும் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? ஐஃபையாக உள்ளவங்க கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கலாம். நம்மள மாதிரி மிடில் கிளாஸும் வாங்கலாம் மக்களே. ரொம்ப ஒரு சில பொருள் வந்து வாங்க எனக்கு விருப்பம் இல்லை. ட்ரெஸ்ஸுலேயே வந்து ஒரு சில பார்த்து எடுக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. நல்லாயிருக்கு. இந்த நியூவாக உள்ள இந்த ஷாப்பை நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்மளோட டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ப்ரோட்டீன் கவர் பண்ணியாச்சு. மதியானம் வந்து நான் வந்து ரைஸ் தான் சாப்பிட்ருக்கேன். அப்புறம் வந்து இந்த குழந்தை பக்கம்க்கா நாங்கள் வந்து போய்கிட்ருக்கோமா, அப்புறம் வந்து போயிட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே வந்து எனக்கு ஒரு க்ரீன் டீ கொடுத்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு கொஞ்சம் பசிச்சிச்சு.
சரி டின்னர் மத்தியானம் ரைஸ் நிறையா சாப்பிட்டேன். மார்னிங்கும் வந்து ப்ரோட்டீன் சாப்பிட்டதோட முடிஞ்சுச்சு. அதனால் வந்து ஈவினிங் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப பசியாக இருந்தனால, நான் வந்து ஒரு டீ குடிச்சிட்டு ஈவினிங் அங்கே ஒரு டீ குடித்தேன். வீட்டுக்கு வந்து ஒரு டீ குடிச்சிட்டு, ஒரு பனானா சாப்பிட்டு என்னோடய டின்னர் வந்து முடிச்சிட்டேன் மக்களே. இப்படி தான் அந்த டே வந்து போச்சு. நம்ம இப்படி தான் ரொம்பவே கஷ்டப்படாமல், ரொம்ப சிம்பிளாக ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி நம்ம டயட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் வாங்க ஈஸியாக நம்மளோட வெயிட் லாஸை வந்து பண்ணலாம். நம்மளோட சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ வெயிட்டில் இருக்கீங்க, எவ்வளோ ரெடியூஸ் ஆகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணுமா, டவுட் இருக்கா, இல்லை உங்களுக்கு ஏதாவது வெயிட் லாஸ் ரிலேட்டடாக ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கவர் பண்ணுங்கள். நான் வீட்டிலேருந்தே கிட்டத்தட்ட 10 கிலோ ஈஸியாக குறைச்சிருக்கேன் மக்களே. அந்த டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட சேனலை ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.